செகண்ட் ப்ரோமோ பார்த்து எனக்கு தலையே சுற்றிடுச்சு. அப்படி ஒரு சண்டை 2 பேத்துக்கும், விக்ரமுக்கும் திவ்யாக்கும். திவ்யா தான் அதில் வந்து முதல்ல பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க ஹர்ட் ஆனால் மட்டும் ஹர்ட்டு, அதே திவ்யாக்குன்னா எந்த இமோஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் உடனே, திவ்யா நான் உங்கள் காலில் விழட்டுமா திவ்யா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விக்ரம் இந்த மாதிரி ட்ராமாலாம் என்கிட்ட பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க. சைடில் யாரெல்லாம் நிற்கிறாங்கன்னா, கமர்தீன், கானா வினோத், அரோரா, சுபிக்ஷா எல்லாருமே நிற்கிறாங்க. அவங்க சபரியும் நிற்கிறாரு. இவங்க எல்லாருக்கிட்ட வச்சு தான் இவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. உடனே அதுக்கு திவ்யா சொல்கிறாங்க, ஏங்க நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் பேசினதுக்கு நான் என்ன பண்ண முடியும்னா சம்திங் ஏதோ சொல்கிறாங்க. அந்த சென்டென்ஸ் பாதியில் வந்து கட் ஆகுது. சொன்னோடனே என் ஒய்ஃபை பற்றி நீங்கள் எப்படி பேசலாம், என் ஒய்ஃபை பற்றி நீங்கள் எப்படி பேசலான்னு ஒரு மாதிரி பயங்கரமாக எக்ஸைட் ஆகி பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாரு. யார் நீங்கள் எதுக்கு இப்படி பேசுகிறீங்கன்னு ஃபேஸெல்லாம் ஒரு மாதிரி வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. உடனே திவ்யா நான் இழுக்கல, நீங்கள் தான் இழுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் போல இருக்குது. அது நம்ம எபிசோடில் பார்த்தா தான் தெரியும். இது ப்ரமோவில் எப்படி சொல்கிறாங்க, ப்ரமோவில் காமிக்கிற வரைக்கும் திவ்யா தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க. பட் திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தான் ஃபஸ்ட்டு உங்கள் ஒய்ஃபோட டாபிக் எடுத்தீங்க, நான் எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சொன்னோன்னே அவர் பயங்கர இமோஷனலாகி பயங்கரமாக கத்துறாரு. கத்துன உடனே திவ்யா சொல்கிறாங்க, ஷட் அப்னு சொல்கிறாங்க. சபரி, அரோரா, கானா வினோத் எல்லாருமே வந்து இந்த சண்டையை பிரித்து விட ட்ரை பண்ணுறாங்க. எல்லாத்தையுமே விக்ரமுக்கு எப்போவுமே அப்படி தான் ஒரு நியாயம். அவர் ஹர்ட்டானா அது அவருக்கு ஹர்ட்டு, மற்றவங்கன்னா அது அவருக்கு ஈஸி. அவர் பண்ணால் அது கரெக்ட். நேற்று கூட சொன்னார், நானும் கானா வினோத்னா யாரை வேணால் ஏழ்றேன்னு சொல்லலாம், மற்றவங்க சொல்லக்கூடாது, ஏன்னா நாங்கள் எந்த ஜோக்கையும் ஈஸியாக எடுத்துப்போம் அப்படின்னு. யாருமே சொல்லக்கூடாது. ஏழ்றங்கிற வார்த்தை தப்பு தான். அது அவரும் கானா வினோத்தும் சொன்னால் மட்டும் கரெக்டுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு இடத்துல என்ன சொல்வார்னா, இப்போ நான் வந்து திவ்யா கிட்ட ஒரு தப்பு சொல்கிறேன்னா தப்பு பார்த்ததுனால சொல்லுவேன், உடனே அவங்க என்ன ஒரு குத்தம் சொல்லுவாங்க அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அவங்க பேரில் எப்படி ஒரு தப்பு தெரியுதோ அதே மாதிரி தான் திவ்யா இவங்க பேரில் ஒரு தப்பு தெரியும். இவங்க எல்லாரும் திவ்யா இப்படிதான்னு ஒரு பிராண்ட் பண்ணிட்டாங்க, திவ்யாவுக்கு ஒரு நேம் உண்டாக்கிட்டாங்க. அதனால அதைய வச்சே ஃபுல்லாக தாக்குறாங்க. நேற்றுக்கே அவரோட இன்செக்யூர் ஃபீலிங்கை நிறைய இடத்துல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாரு. திவ்யா எனக்கு மண்டையில் ஓடிட்டே இருக்கா, அவளை எல்லாரும் சேர்ந்து ஹீரோ ஆக்கிடுவாங்களோட எனக்கு பயமாக இருக்குது, அப்படி இப்படிலாம் பேசியிருப்பாரு. அதை தான் 2 பேரும் மாறி மாறி கத்தியிருப்பாங்க அந்த எபிசோடில். சாட்டர்டே எபிசோடில் அவர் திவ்யாவை சொல்லியிருப்பாங்க, திவ்யா அவரை சொல்லியிருப்பாங்க. அவர் கொஞ்சம் சாஃப்டாக சொல்லியிருப்பார், திவ்யா அதை ஹார்ஷாக சொல்லியிருப்பாங்க. இப்போ அதை வச்ச சண்டையாக என்ன அப்படிங்கிறது நம்ம ப்ரமோ பார்த்தா தான் தெரியும். எல்லாருமே சொன்னாங்க, கன்னியக்கா எவிக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பயங்கரமான ஒரு சண்டை நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் அதை பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாதனால நான் அதை வீடியோவாக போஸ்ட் பண்ணலை. என்னன்னு தெரில, ரொம்ப ரொம்ப இமோஷனலாக கத்துறாரு. சப்போஸ் அதை திவ்யா தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க, அவரோட ஒய்ஃபோட டாப்பிக்கை உள்ளே கொண்டு வந்துருந்தாங்கன்னா அது கண்டிப்பாக தப்பு. ஏன்னா அவரோட ஒய்ஃபை பற்றி பேசுகிறதுக்கு திவ்யாவுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. பட் அவர் தான் சொல்லியிருந்தாங்க, அவர் ரெஃபரன்ஸுக்கு எடுத்திருந்தாருன்னா அவங்க பதில் சொல்ல தான் வேணும். எனக்கு என்ன ஒரே ஒரு சந்தேகம்னா, இதுக்கு முன்னாடி பிரஜன் வந்து ஒரு 2 நிமிஷம் கதவு திறக்கிறேன், உங்கள் ஒய்ஃபை உள்ளே கூட்டிகிட்டு வர சொல்லுங்கள், அப்படி இப்படிலாம் பேசியிருப்பார். அப்போ விக்ரம் இவ்வளோ ரியாக்ட் பண்ணலை. ஏன்னா அவருக்கு தெரியும் பிரஜனுக்கு வந்து பெருசாக ஓட்ஸ் வர போகிறது இல்லை, ஏன்னா அவரோட பிஹேவியர் வச்சுன்னு. ஆனால் திவ்யா கிட்ட ஒரு இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கிறதுனால ஓவராக கத்துறாரோன்னு எனக்கு தோணுச்சு. இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.